திருவள்ளுவருடைய திருமலரடிகளை நன்றாக போற்றி வணங்கி குருநாதனுடைய அனுகிரகத்தினால நாம ஒழுக்கம் உடைமை அப்படிங்கிற அதிகாரத்தை முழுமையா பொருள் தெரிந்து கொண்டோம். அடுத்த அதிகாரமான பிறனில் விழையாமை அப்படிங்கிற அதிகாரத்துக்குள்ள இன்னைக்கு நுழைய போறோம். நாம பார்த்து கொண்டே வருகிறோம். இது இல்லறவியல்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இல்லறத்தானுக்கு என்னென்ன நல்ல பண்புகள் எல்லாம் இருந்தால் அவனுக்கு இல்லறம் சிறக்கும் அப்படிங்கிற விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். முதல்ல இல்லறத்தானுடைய கடமைகள் என்ன, அது எதை சார்ந்து இருக்கிறது, இல்லறம் என்பது அறத்தை சார்ந்துதான் இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த வலியுறுத்துறதுக்காக முதல்ல அரண் வலியுறுத்தல் அப்படிங்கறதுலேருந்துதான் அதை ஆரம்பிக்கிறார். பாயிரத்திலேயே நம்ம அரண் வலியுறுத்தல்ங்கிற விஷயத்த பாக்குறோம். ஏன்னா அறம் தான் எல்லாவற்றுக்கும் அடித்தளமாக இருக்க போகிறது அப்படிங்கிறதுனால அதை பாயிரத்திலேயே சொல்லியாச்சு. அறத்தின் அடிப்படையில் ஆரம்பிக்கப்படக்கூடிய இந்த இல்லறமானது வாழ்க்கை துணை எப்படி இருக்கணும், மக்களை எப்படி நாம் பெற்று பேணி பாதுகாத்து அதனால் நமக்கு என்ன நன்மை இருக்கும், இம்மையில் என்ன நன்மை, மறுமையில் என்ன நன்மை, எப்படி அன்போடு இந்த குடும்பத்தை நடத்தணும், அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு சொன்னதுனால அன்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால அடுத்தது அன்பை சொன்னார். எனக்கு மாத்திரம் என் குடும்பத்துக்கு மாத்திரம் அன்போட இருந்தா பத்தாது, சமூகத்திற்கு என்னுடைய அன்பு விரிவுபடுத்தப்பட வேண்டும். என்னை தேடி வருபவர்களிடமெல்லாம் நான் அன்போடு பழக வேண்டும். நான் உட்கார்ந்து ஒரு சில வார்த்தைகளை அவர்களோடு பேசி அவர்களுக்கு உணவளித்து அவர்களுக்கு வேண்டிய சௌகரியங்களை எல்லாம் அளிக்கணுங்கிறத தெரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக விருந்தோம்பல் அப்படிங்கிற அதிகாரத்தை கொடுத்தார். விருந்தோம்பல்லாம் பண்ணுவேன், ஆனா நான் என்னோட வீட்டு வேலையை தான் பார்ப்பேன், நீங்க ரிமோட் கொடுப்பேன், நீங்க ஏதாவது டிவி எல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லி என்னோட விருந்தினர்களை விட்டுட மாட்டேன், விட்டுடக்கூடாது அப்படிங்கிறதுனால இனியவை கூறல் அப்படின்னு சொன்னார். நல்ல விஷயங்களை பேசணும் எல்லோரிடமும். விருந்தோம்பலுக்கு மாத்திரம் அல்ல, அதுக்கு அடுத்தடுத்து வர்றதுனால ஒரு கான்டெக்ஸ்டுவலா யோசிக்கிறோம், அவ்வளவுதான். பொதுவாக எல்லோரிடமுமே நாம் இனியவை பேசணும். இனியவை என்றால் என்ன, இனியவை கூறல் என்றால் எந்த மாதிரியான விஷயங்களை சொல்லணும், பொய் இல்லாத சொற்களை சொல்லணும், வஞ்சனை இல்லாத சொற்களை சொல்லணும், பெரியோர்கள் கூறியிருக்கக்கூடிய சொற்களை சொல்லணும்னு ஆரம்பிச்சு 10 குறட்பாக்களை இனியவை கூறுவதனால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கும், இனியவை கூறாவிட்டால் நமக்கு என்ன தீமை இருக்கு, இதெல்லாம் நம்ம இனியவை கூறல்ல படிச்சோம். அதுக்கப்புறம் செய் நன்றி அறிதல் பார்த்தோம், நடுவு நிலைமை பார்த்தோம், அடக்கம் உடைமை பார்த்தோம். முக்கியமா நமக்கு எது அடங்கி இருக்கணும்னா நாவு அடங்கி இருக்கணும். அனாவசியமாக ஒருத்தருடைய மனதை புண்படுத்துவது என்பது இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழுத்தி சொன்னார் அடக்கம் உடைமையில. அதுக்கப்புறம் ஒழுக்கம் உடைமை அது வரைக்கும் பார்த்தோம். ஒழுக்கம் உடைமை அப்படிங்கிறது அடக்கம் உடைமை அப்படிங்கிறதுக்கு ஒழுக்கம் ஆதாரமாக இருக்கணும். ஒழுக்கம் இருந்தால்தான் அடக்கம் இருக்கும், அடக்கம் இருந்தால்தான் ஒழுக்கம் இருக்கும். ரெண்டும் ரொம்ப இன்டர்லிங்க்டா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நாம பார்த்தோம். இந்த ஒழுக்கத்தினால முக்தியே ஒருவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பயனானது இருக்கிறது. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் சொன்னார். இப்ப என்னத்துக்காக அவர் இவ்வளவு விஷயத்த சொல்லும் பொழுது பிறனில் விழையாமை அப்படிங்கிற விஷயத்த அடுத்தது ஒழுக்கத்திலேயே, ஒழுக்கம் அப்படிங்கிறது நம்முடைய நல்ல பண்புகளை வலியுறுத்தி சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு. நாம ஒழுக்கம்ங்கிறதுல என்ன பார்த்தோம் அப்படின்னா, அவரவர் தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிலைக்கும் சமுதாயத்தில் அவர்கள் இருக்கக்கூடிய நிலைக்கும் என்ன கடமைகள் இருக்கிறதோ, அறத்தில் கூறப்பட்டிருக்கக்கூடிய அறவழியிலான கடமைகளை அவர்கள் செவ்வனே செய்வதே ஒழுக்கம் அப்படிங்கிற விஷயத்தை அடிப்படையாக வைத்துதான் நாம இந்த ஒழுக்கத்தை பத்தி புரிஞ்சு கொண்டோம். இப்ப ஒழுக்கம் இல்லாம இருந்தா என்ன ஆகும், ஒழுக்கம் எங்கெல்லாம் கெட்டு போகும் அப்படின்னு திருவள்ளுவர் நமக்காக யோசிச்சிருக்கார். யோசிச்சு அவர் என்னெல்லாம் விஷயத்த யோசிச்சிருக்காரு அப்படின்னா, பொறுமையா இல்லாம இருந்தா ஒழுக்கமா இருக்க முடியாது. நம்ம ஒழுக்கமா இருக்கணும்னா முதல்ல என்ன பார்த்தோம், நம்ம அடக்கம் இருக்கணும். அடக்கம்னா என்ன, இந்திரியங்களை நம்முடைய புலன்களை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வது. அதுக்கு நமக்கு பொறுமை வேணும். நம்ம முன்னாடி இதுல கூட பார்த்தோம், கீதையில கூட பார்த்தோம் திதிக்ஷா அப்படின்னு. திதிக்ஷானா எல்லாத்தையும் பொறுத்துக்கிறது அப்படின்னு. அப்ப பொறுமைங்கிறது இல்லாம என்ன யாராவது திட்டாங்கன்னா என் நாக்க வச்சுன்னு சும்மா இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு பொறுமை வேணுமா இல்லையா? அதனால பொறுமை ரொம்ப முக்கியம்னு யோசிச்சிருக்காரு.
அப்புறம் பொறாமை இருக்கக்கூடாது. யார்கிட்டயும் பொறாமை இருக்கக்கூடாது. அப்புறம் அடுத்தவங்களுடைய பொருளுக்கு நான் ஆசைப்படக்கூடாது. எதெல்லாம் அடுத்தவங்க கிட்ட வசதியா இருக்கோ, அதெல்லாம் என்கிட்ட இல்லையே, இல்லையேன்னு நான் பொறுமின்டே இருந்தேன்னா, அதுக்கப்புறம் எனக்கு என்ன அழுக்காராமை ஆ ஜாஸ்தியா போயிடும். அழுக்காராமை தான் பொறாமை. இப்படி ஜாஸ்தியா போகும்போது யார்கிட்டலாம் நல்லது இருக்கோ, அவர்களை பார்த்து எனக்கு ஏற்படக்கூடிய அந்த பொறாமையின் விளைவாக அவர்களை நான் புறம் கூற ஆரம்பிச்சுருவேன். மத்தவங்க கிட்ட அவங்கள பத்தின கெட்ட விஷயங்களா தேர்ந்தெடுத்து சொல்லுவேன். மனிதன் என்றால் மிஸ்ர ஜாதி அப்படின்னு தான் சாஸ்திரம் சொல்றது. நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். தூய நல்லவன் அப்படின்னு ஒருத்தன் கூட இருக்க முடியாது. அப்ப பார்க்கும்பொழுது நம்ம யார்கிட்டயாவது ஒரு சின்ன கெட்டது இருந்ததுன்னா, அத பூதாகாரம் பண்ணி, "உனக்கு தெரியுமா அவன் இப்படி பண்ணான்? உனக்கு தெரியுமா இவன் இப்படி பண்ணான்?" அப்படின்னு புறம் கூறுவது அப்படிங்கிறத சொல்லுவோம். இந்த புறம் கூறுவதெல்லாம் நமக்கு மோட்சத்துக்கு உதவ போறதா? அதனால வ வள்ளுவர் என்ன சொல்றார்? "பயனில சொல்லாம். அனாவசிய பேச்சு பேசாதப்பா நீ. பயனில்லாத பேச்சுக்களை பேசவே பேசாத." அதுக்கப்புறம் சொல்றார், "தீவினை செய்வதற்கு அச்சப்படு. உனக்கு தண்டனை எப்படியும் கிடைக்கும்." இந்த விஷயங்கள்லாம் அவருக்கு சிந்தனையில ஓடுறது அப்படின்னா, ஏன் ஓடுறதுன்னா, ஒழுக்கம் ஒரு மனிதன் எப்படியெல்லாம் தவறுவதற்கான சந்தர்ப்பங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரும் அப்படின்னு நமக்காக யோசிச்சு, இத்தனை விஷயங்களை அடுக்கிக் கொண்டு போகிறார். ஒவ்வொன்னுக்கும் 10, 10 குறட்பாக்களை குடுக்கிறார். நான் முன்னாடி கீதைய படிக்கும் பொழுது நாம சில விஷயங்கள பார்த்தோம். பயத்திலேயே பெரிய பயம் எது அப்படின்னா, மரண பயம். அதுதான் பெரிய பயம். அதனால பிரதமம் அல்ல நியாயம்னு அங்க சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. அதாவது ரொம்ப ஒரு ஊர்ல வந்து ஒரு எல்லா ரெஸ்லர்ஸையும் வந்து ஜெயிக்கணும்னு அவசியம் இல்ல. அந்த ஊர்ல யாரு வந்து சுப்ரீமோ அவன ஜெயிச்சுட்டா, இவன் ஜெயிச்ச மாதிரி அர்த்தம். அதுதான் பயத்திலேயே பெரிய பயம், மரண பயம். அதை ஜெயிப்பதற்காக அந்த விஷயத்தையே அட்ரஸ் பண்றார் கிருஷ்ணர்ன்னு அங்க பார்த்தோம். இங்க ஒழுக்கம் எதனாலெல்லாம் கெட்டுப்போகும் அப்படின்னு நான் இப்ப சொன்னேனே, இதுக்கப்புறம் வரக்கூடிய அதிகாரங்களுடைய தலைப்பைத்தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த அந்த ஒரு விஷயங்களில் எல்லாம் தலையாய ஒழுக்கக்கேடு எது தெரியுமா? இன்னொருத்தருடைய மனைவியை சிந்திப்பதுதான் தலையாய ஒழுக்கக்கேடு. அந்த ஒழுக்கக்கேடு என்பது ஒருவனுக்கு இருக்கக்கூடாது. அப்படிங்கிற கருணையினால பிறனில் விழையாமை அப்படின்னு இல்லறத்தானுக்கான முக்கியமான ஒரு விஷயத்தை அதை எழுதியிருக்கிறார். துறவறத்திலயும் ஒரு ஒரு விஷயம் எழுதுறாரு. என்னன்னா, கூடா ஒழுக்கம்னு எழுதுறாரு. அங்கேயும் வந்து ஒழுக்கக்கேடு எப்படி வரும் அப்படின்னா, சேராத சேர்க்கையினால ஒழுக்கக்கேடு. துறவறவியல்ல வரும்னு எழுதுறார் வள்ளுவர். நம்ம நம்ம நினைக்க முடியாது. எந்த ஆசிரமத்துல இருந்தாலும் சரி, எந்த வாழ்க்கை நிலையில் இருந்தாலும் சரி, எதை வைத்துக்கொண்டு இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னு சொன்னா, மனதை வைத்துக்கொண்டு தான் வாழ்ந்து கொண்டு மனம் என்பது சஞ்சலத்திற்குரிய வஸ்து அது. எப்ப பார்த்தாலும் சஞ்சலப்பட்டு கொண்டே தான் இருக்கும். நாம வந்து நான் எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு நினைக்க முடியாது. எந்த நிமிஷம் சஞ்சலப்படும்னு தெரியாது. அதுக்காகத்தான் நம்மளுக்கு தொடர்ந்து படித்துக்கொண்டே இருங்கள், சத்சங்கத்திலேயே இருங்கள். ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். ஹேண்டில் வித் கேர் அப்படின்னு இந்த மனசை ஏன் சொல்றோம் அப்படின்னா, விட்டுட்டா ஓடி போயிடும். அவ்வளவுதான். ஏன்னா ஓடுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த உலகத்துல அட்ராக்ட் பண்றதுக்கு. ஒண்ணுமே வேண்டாம். நீங்க ஒரு ஃபோன கையில வச்சுட்டு அப்படியே கட்ட விரல்ல தேய்ச்சுட்டே இருங்களேன். 1 மணி நேரம் போயிடும். எப்படி போச்சுன்னே நமக்கு தெரியாது. ஒரு 10 மெசேஜ் பார்த்துருக்கலாம். அந்த 10 மெசேஜ் நம்மளுக்கு ஏதாவது குடுத்திருந்தா ரைட்டு. குடுக்கலன்னா, அப்புறமா ரிக்ரெட் ஆகும். ஐயோ! இத பண்ணோமே அப்படின்னு. இந்த மனம் வந்து அப்படி. அது பாட்டுக்கு அது போக்குல இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. அப்படி போகும் பொழுது, அது பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னா, இன்னொருத்தருடைய மனைவியை அது விரும்பக்கூடியது ஒரு மிகப்பெரிய தப்பு. விழையாமை. விழையாமைன்னா விழைதல்னா விரும்புறதுன்னு அர்த்தம். எனக்கு வேணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு வேணும்னு ஆசைப்படுறதுக்கு உலகத்துல எத்தன விஷயமோ இருக்கு. ஆனா, அடுத்தவனுடைய உரிமை பொருளாக இருக்கக்கூடிய மனைவியை ஒருவன் விரும்பக்கூடாது. அப்படிங்கிறது தான் வள்ளுவர் வந்து இருக்கிறதுலயே பெரிய தப்பு இதுதான்ப்பா அப்படின்னு நமக்கு உணர்த்துறதுக்காக. அடுத்தடுத்த தப்புகளை சொல்லப் போறார். ஆனா, தப்புன்னா என்ன எதுக்கு எந்த சென்ஸ்ல சொல்றேன்னா, ஒழுக்கம் இல்லாம போயிடுறதுக்கு என்னென்ன காரணங்கள் வரும் அப்படிங்கிறத தப்பு அப்படிங்கிறத நான் சொல்றேன். இப்ப பிறன் அப்படின்னு சொன்னா மற்றவர்ன்னு அர்த்தம். அப்படின்னா மனைவின்னு அர்த்தம். விழையாமை அப்படின்னா விரும்பாமை அப்படின்னு அர்த்தம். இன்னொருவருடைய மனைவியை விரும்பாமல் இருக்கும் தன்மை. அதுதான் இதுக்கு வந்து தலைப்புக்கான அர்த்தமாக இருக்கிறது. இந்த தலைப்புக்கு அர்த்தத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. முன்னாடி ஒரு குருநாதர் கிட்ட அவருடைய சிஷ்யர்கள் கேட்டார்களாம்.
பிறனில் விழையாமைன்னு போட்டிருக்கே, அப்ப பெண்கள் மட்டும் மற்ற ஆடவர்களை எல்லாம் விரும்பலாமா? ஏன் ஆண்கள் மட்டும்தான் பெண்களை விரும்பக்கூடாதா அப்படின்னு. அதுக்கு அவர் ரொம்ப அழகா ஒரு விளக்கம் சொன்னார். ஒரு இதுல உபன்யாசத்துல கேட்டேன். அது என்னன்னா, பிறன் இல் விழையாமை. இந்த அர்த்தத்துல பார்த்தோம்னா என்ன தெரியுது? அடுத்தவருடைய இல்லாளை மனைவியை விரும்பாமை. பிறனில் விழையாமை, சேர்த்து அதை பிரிக்காம சேர்த்து போட்டா இன்னொருவன்ல விருப்பத்தை வச்சுக்காத அப்படின்னு பெண்களுக்கும் தானே அது அப்ளை ஆகும் அப்படின்னு அவர் சொன்னார். ரொம்ப அழகான ஒரு விடை இல்லையா? ஏன்னா இன்னைக்கு காலத்துல முன்னாடி நாம இவர் எழுதின காலத்துல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வெளியில அதிகமா பரிச்சயங்கள் கிடையாது. வீட்டுக்குள்ளதான் பெண்கள் இருப்பாங்க. வெளியிலிருந்து வரக்கூடிய ஆண்கள் தான் இவர்களை பார்க்க முடியும், ஏதாவது செய்ய முடியும். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு எல்லாரும் எக்ஸ்போஸ் ஆறோம். எல்லாரும் எல்லா இடத்துக்கும் போறோம். நமக்கும் மனசுதான் இருக்கு. ஆண்களுக்கும் மனசுதான் இருக்கு. ஆண்களுடைய மனமும் சஞ்சலப்படும். பெண்ணினுடைய மனமும் சஞ்சலப்படும். சஞ்சலப்படுறதுல ஆண் பெண்ணுங்கிற பேதமே கிடையாது. அப்படி பேதம் இருக்குன்னு நம்ம சொன்னோம்னா நம்ம பைத்தியகாரத்தனமா நம்ம நம்மளையே ஏமாத்திக்கிறோம்னு அர்த்தம். உண்மை அதுதான். வெளியில் எக்ஸ்போஸ் ஆகக்கூடிய எந்த மனமானாலும் அது சஞ்சலம் தான் படுகிறது. நமக்கும் சஞ்சலம் இருக்கும், பெண்களுக்கும் சஞ்சலம் இருக்கும், ஆண்களுக்கும் சஞ்சலம் இருக்கும். இந்த சஞ்சலம் என்பது இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுதான் இந்த அதிகாரத்தினுடைய ஒரு விஷயமா இருக்கு. இந்த சஞ்சலம்ங்கிறது எங்க ஏற்படுறது அப்படின்னா மனசுல ஏற்படுறது. மனசில் ஏற்படக்கூடிய குற்றங்களில் ஒன்றுதான் இந்த பிறனில் விழைவது அப்படின்னு. அந்த குற்றமானது நாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது. இப்ப குற்றம்ங்கிறது ஏன் செய்யறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொன்னா 2 விதமா அவனுடைய மனம் வேலை செய்யும். ஒண்ணு இயல்பு. இயல்புன்னா பிரகிருத்தின்னு சொல்றது. பிரகிருத்தினா இயல்பா இருக்கு. என்ன நமக்கு என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே பண்றது. அது பேரு பிரகிருதி அப்படின்னு பேரு. இயல்புப்படி வாழ்வது அப்படின்னு. எனக்கு இதை எடுக்கணும்னா எடுப்பேன், போடணும்னா போடுவேன், சாப்பிடணும்னா சாப்பிடுவேன், நான் நடக்கணும்னா நடப்பேன். அந்த மாதிரி என்னுடைய இயல்பு எனக்கு என்ன தோன்றதோ நான் அதை செய்கிறேன். மனம் சொல்வதை நான் செய்கிறேன். இன்னொரு விதம் இருக்கு வாழ்வதற்கு. சம்ஸ்கிருதி அப்படின்னு பேர். சம்ஸ்கிருதி அப்படின்னா பண்பாடோடு வாழ்வது, பண்பட்டு வாழ்வது. பண்பட்டு வாழ்வதுன்னா என்ன? நான் அறநூல்களை படித்து அந்த நூல்களை ஃபாலோ பண்றவங்க கூட, இப்ப நம்ம படிக்கிறோம் திருக்குறள். இந்த திருக்குறள் இருக்கிற கருத்துக்களை நம்மயமாக்கி நம்முடைய வாழ்க்கையில் அதை கடைபிடிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்துல நம்ம அதை கடைபிடிச்சு அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை நன்னா வைத்துக் கொண்டிருக்கிறோம்னா அப்படி ஒரு சத்சங்கத்தோடு நாம் வாழ்ந்து அந்த சத்சங்கத்தின் மூலமாக நம்முடைய குறைகளை எல்லாம் நீக்கிக் கொள்றது. சத்சங்கமே எதுக்கு தெரியுமா? குறைகளை நீக்கிக் கொள்றதுக்கு தான். அப்போ ஊர் வம்பு பேசுறதுக்கு இல்ல. அவங்க எத்தனை ஸ்லோகம் படிச்சாங்க, அவங்க நல்லா படிச்சாங்களா, அவங்க அங்க சரியா படிக்கல, அவங்க நேத்திக்கு அவங்களுக்கு மட்டும் சான்ஸ் கிடைச்சது, இப்படி எல்லாம் பேசுறதுக்கு சத்சங்கம் கிடையாது. சத்சங்கம் எதுக்குன்னா நம்ம அப்சர்வ் பண்ணி எல்லாரும் படிக்கிறதெல்லாம் பார்த்து நான் எந்த இடத்துல திருத்திக்கணும்னு நான் நினைச்சுக்கிறதுக்கு தான் சத்சங்கமே தவிர்த்து நம் குறைகளை தீர்த்து கொள்வதற்கு சத்சங்கம். அப்படி ஒரு சத்சங்கத்தில் இருக்கும் பொழுது நாம என்ன ஆறோம்னா பண்பட்டு போறோம். அந்த பண்பட்டு போகும் சம்ஸ்கிருதி அப்படிங்கிறது பண்படுவது. அப்படி பண்பட்டு வாழ்வது அப்படிங்கிறது ஒரு வகையான வாழ்க்கை. இயல்பாக வாழ்வது, எனக்கு என்ன தோன்றதோ அதெல்லாம் செய்யறது. அது என்னது? அது மிருக குணம். மிருகம் அப்படித்தானே இருக்கு. ஒரு நாயோ பூனையோ நரியோ பார்த்தோம்னா சம்ஸ்கிருதியாவா இருக்கு. ரொம்ப நான் உட்கார்ந்துக்கோ, உனக்கு இலை போடுறேன், தண்ணி வைக்கிறேன், அப்புறம் நீ சாப்பிடு, இலையெல்லாம் தொடச்சிடும் அப்படின்னு சொன்னா புரியுமா இருக்கு? அது எங்கேயோ வாய வைக்கிறது, எங்கேயோ சாப்பிடுறது. அதுதான் இயல்பு படி இருக்கிறது. இயல்பு அப்படித்தான் இருக்கும். அது தெரியும். அந்த இயல்பு பிரகிருதியோட விசேஷமே அதுதான். அதுக்கு நினைக்கிறத பண்றதுதான் மனசோட விசேஷமே. ஆனா அப்படி இருக்கிற மனச நாம என்ன பண்றோம்னா அருளாளர்களுடைய இந்த வார்த்தைகளின் மூலமாக அதை ஒரு அரண் போட்டு அதுக்குள்ள வச்சு சம்ஸ்கிருதி பண்றோம். அதை நல்லா பண்படுத்துறோம். ஒரு வெறும் கட்டாந்தரையில நீங்க நெல்லை விதைக்க முடியுமா? எத்தனை தடவை ஏற உழ வேண்டியதா இருக்கு. வயல் வச்சிருக்கிறவங்களுக்கு தெரியும். எத்தனை தடவை உழ வேண்டியதா இருக்கு. எத்தனை தடவை இதுக்கு குரல்லையே பின்னாடி வரும் உழவுங்கிற இடத்து. நொடி புழுதி கக்ஸா அப்படிங்கிற. கக்ஸானா என்ன அர்த்தம்னா அந்த ஃபைன் சாண்ட் ஆகணுமா அந்த இது மண்ணு. அது ஃபைன் சாண்ட் ஆயிடுச்சுன்னா உரமே போட வேண்டாம், விளைச்சிரும் அப்படின்னு டிப்ஸ் ஆஃப் ஃபார்மிங் எல்லாம் கொடுப்பாரு நம்மளோட வள்ளுவர். பின்னாடி நம்ம படிப்போம். இப்போ அந்த மாதிரி அது உழணும். நல்லா உழுதாதான் அந்த இடத்துல நல்ல விஷயங்களை, நல்ல விதைகளை விதைக்க முடியும். அப்புறம்தான் பயிர் வளரும்.
அது மாதிரி இந்த மனச வந்து இந்த இந்த மாதிரி சம்ஸ்கிருதி பண்ணணும். அத பண்படுத்தணும். அறிவால் பண்பட்ட மனம். அப்படி இருக்கக்கூடிய மனத்தோடு இருப்பது என்பது ஒரு வகை. பொதுவா எல்லா ஜீவராசிக்கும் சில விஷயங்கள் காமன். நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. யாரோ மைக்க ஆன் பண்ணி வச்சிருக்காங்க. பொதுவா எல்லா ஜீவராசிகளுக்குமே சில விஷயங்கள் ஒரு நிமிஷம் நான் அந்த மைக்லாம் மியூட் பண்ணிட்டு வரேன். சில விஷயங்கள் வந்து ரொம்ப காமனா இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டா, சாப்பிடுறது ரொம்ப காமன். எல்லாரும் சாப்பிடணும். பசிக்கிறது, உண்ணுதல், அப்புறம் உறங்குவது. தூங்கியே ஆகணும். தூங்கல அப்படின்னா சைக்கிள் போயிடும். பயாலஜிக்கல் சைக்கிள் நமக்கு மட்டும் இருக்குன்னு நினைக்காதீங்கோ. எல்லா ஜீவராசிகளுக்கும் பயாலஜிக்கல் சைக்கிள்ங்கிறது இருக்கு. ஒருத்தருக்கும் ஒரு ஒரு டைம் அந்த டியூரேஷன் தான் மாறுறதே தவிர, உறங்குதல் எல்லோருக்கும் உண்டு. அடுத்தது அச்சப்படுறது. யாராவது வந்து ஒரு இது பண்ணா அச்சப்படுறது. நீங்க ஒரு எறும்பு பைன்னு இருக்கிறச்சே அதுக்கு குறுக்க ஒரு கைய வைங்களேன். அது வேற டைரக்ஷன் போகும். அதுக்கு பயமா இருக்கும். நம்ம ஏதாவது நசுக்கிட போறோமோன்னு. எறும்புலேருந்து ஆரம்பிச்சு டைனாசர் வரைக்கும் எல்லாத்துக்கும் அச்சம்ங்கிறது உண்டு. அதுக்கப்புறம் இனப்பெருக்கம். கேட்கவே வேண்டாம். அப்படித்தானே இந்த பூமியில எப்படி இத்தனை 84 லட்சம் யோனிகளில் இந்த பிரபஞ்சத்துல அத்தனை விஷயங்களும் பெருகிக் கொண்டிருக்கிறதுனா எப்படி பெருகிறது? இயல்பாக இருக்கக்கூடிய குணங்கள். இனப்பெருக்கம் என்பது இயல்பாக இருக்கக்கூடிய. அது இயல்பான தேவை. அது எல்லாருக்கும் காமனா இருக்கு. அப்போ இந்த எல்லாருக்கும் இருக்கக்கூடியது தான் எனக்கும் இருக்கு. நானும் இந்த உலகத்துல வந்து வாழ்ந்திருக்கேன். நானும் இந்த உலகத்துல இருப்பேன். நானும் வந்து சாப்பிடுவேன். நானும் தூங்குவேன். நானும் பயப்படுவேன். நானும் நெறைய குட்டிய போட்டுட்டு நானும் செத்து போயிடுவேன். அப்படின்னு இருக்கிறதுக்கா இந்த மனித பிறவி இருக்கு? மனித பிறவி என்பது கூடுதலா ஒரு விஷயத்த குடுத்திருக்கார் பகவான். அதுதான் பகுத்தறிந்து ஆராய்ந்து அறிவை பெருக்குவது. அறிவு பேசிக்கா இருக்கிற அறிவு. இந்த 4 விஷயத்தை செய்யறது அப்படின்னு சொன்னா, எனக்கு பகுத்தறிவு என்பதை கொடுத்து, மேற்கொண்டு நான் அதில் நல்லது கெட்டதை ஆராய்ந்து, நல்லவற்றை நாடி, தீயவற்றை விடுத்து, என்னுடைய வாழ்க்கை நல்லவை மயமாக ஆக்கிக் கொள்வதற்காக எனக்கு கொடுக்கப்பட்டது இந்த ஜென்மம். அப்படித்தான் இந்த மனித பிறவியானது நான் உபயோகப்படுத்த வேண்டியது. அதனாலதான் மனிதர்களுக்கு இந்த ஒரு கட்டுப்பாடு சமுதாய கட்டுப்பாடு அப்படிங்கிறது தேவை. அதுக்காக தான் மனிதர்களை ஒரு சமுதாயமாக, ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு இனமாக அது வந்து உருவாகி இருக்கிறது. யார் வேணா, யார்கிட்ட வேணா, யாரோட வேணா, எப்படி வேணா ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு இருந்தது அப்படின்னு சொன்னா, அங்க ஒரு கட்டுப்பாடு என்பது இருக்காது. அறம் என்பது அங்கு நடைமுறைப்படுத்த முடியாது. வேதத்தை விட்ட அறம் இல்லை. வேதம் என்ன சொல்றது? நீ இந்த மாதிரி வாழணும். நீ இப்படிலாம் இருக்கணும். நீ இப்படிலாம் பேசணும். நீ இந்த யாகங்கள் பண்ணணும். இந்த மாதிரி உபாசனைகள் பண்ணணும். தெய்வத்தை நீ இப்படி ஆராதிக்கணும். தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின் தவம் பண்ணணும். தானம் பண்ணணும். நீ சிறப்போடு பூசனை செல்லாது அப்படின்னா நீ பூசை பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கா இல்லையா? அதெல்லாம் பண்ணறதுக்கு வேதம் வந்து வகுத்து கொடுக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா கட்டுப்படுத்தப்பட்ட வாழ்க்கை முறை. அதுக்காகத்தான் பிரம்மச்சரியம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் அப்படின்னு 4 விதமான வாழ்க்கை முறைய அழகா பிரிச்சு வகுத்து தொகுத்து கொடுத்தாச்சு. அப்படி குடுக்கறது எதுக்கு அப்படின்னா, ஒரு பெண்ணோடு சேர்ந்து இந்த தர்மங்களை செய்ய வேண்டும். வாழ்க்கை துணைகள் நலம் இல்ல. வாழ்க்கை துணை நலம். அதான் போட்டிருக்காரு. ராமர் இது ரொம்ப இதுவா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா, அதனுடைய பிராக்டிகல் டெமான்ஸ்ட்ரேஷன் யார் பண்ணி காட்டினா அப்படின்னா, ஸ்ரீ ராமச்சந்திரர் தான் பண்ணி காமிச்சார். வால்மீகி ராமாயணத்துல நம்ம பார்க்கிறோம். தர்மத்தின் உருவமாக அவர் வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னு. எல்லா ராமாயணத்திலையும் ராமரை பொறுத்தின வரைக்கும் தர்மத்தின் உருவமாக வாழ்ந்திருக்கிறார். அதுதான் அதனுடைய பேஸ். அதனாலதான் ராமாயணம் இன்றளவும் நம்மால் விரும்பி படிக்கப்படுகிறது. நம்மளுடைய தேசம் எத்தனையோ வருட காலமாக அறம் அப்படின்னு சொன்னா தர்மம், தர்மத்திற்கு ஒரு நாயகன் அப்படின்னா அது ராமன் அப்படின்னு ஏன் வச்சார்னா, இது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது. இந்த இந்த ட்ரெய்ட்டை வந்து ஃபாலோ பண்றது. ஒருவனோடு ஒருத்தியோடு ஒருவன் இருந்து இந்த இல்லற தர்மத்தை நடத்துவது என்பது கடினம். அதை கடினமான விஷயத்தை, அதுவும் அவன் ஒரு க்ஷத்திரியன். சத்திரியனுக்கு எல்லா வாய்ப்புகளும் உண்டு. அவனை கேள்வி கேட்பதற்கு யாரும் ஆளில்லை. அப்படியும் அவன் அந்த விஷயத்தை தீவிரமாக கடைபிடித்திருக்கிறான்னு சொன்னா, அப்போ அதனாலதான் அவனுக்கு பெருமையே. இப்போ இந்த கட்டுப்படுத்தப்பட்ட வாழ்க்கை முறை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த வாழ்க்கை முறையில
நீங்க நமக்கு வந்து ஒரு விஷயம் தெரியும் எல்லாருக்கும். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டெஸ்ட் அப்படின்னு. எது வந்து வலிமை கொண்டதாக இருக்கிறதோ அது வாழும். வலியது வாழும் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். அப்ப வலியது வாழும் அப்படி. வலிமை கொண்டவன் வலிமையற்றவனுடைய ஒரு உரிமைகளை அவன் பறித்து எடுத்துக் கொள்ளலாம் அப்படின்னு வச்சுட்டா, சமுதாயம் எவ்வளவு மோசமா போகும். அதனுடைய கட்டுப்பாடு என்பது எந்த நிலைமையில் இருக்கும்? யாருக்காவது பாதுகாப்பு இருக்குமா? யாருக்குமே பாதுகாப்பு இருக்காம போயிடும். நம்ம பார்க்கிறோம். இந்த இந்த நெறைய விஷயங்கள் எல்லாம் நம்ம இது டிவில, இன்டர்நெட்ல எல்லாத்துலயும் பார்க்கிறோம். அங்க அங்க வந்து பெண்களை இப்படி பண்ணிட்டாங்க, இங்க பெண்களை இப்படி பண்ணிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவனுடைய வலிமை அங்கு பேசி இருக்கிறது. அந்த வலிமையினால் அவன் வலிமையற்றவர்களை எல்லாம் ஆட்கொண்டு அவன் வந்து அந்த அராஜகத்தை பண்ணறதுக்கு அவனால முடியறது. இது இந்த சமுதாயத்திற்கு தீங்கா? நல்லதான தீங்கு. இது இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த சமுதாயத்திற்கு ஒரு கட்டமைப்பு அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னு இருக்கு. அதனால இயல்புக்கேற்றவாறு வாழக்கூடிய பிரகிருதியாக நாம் இருக்கக்கூடாது. இயல்பை பண்படுத்திக் கொண்டு சம்ஸ்கிருதியோடு நாம் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படிங்கிறதுதான் வள்ளுவருடைய கருத்தாக இருக்கு. புலன் நுகர்ச்சி அப்படிங்கிறது புலன் நுகர்ச்சிங்கிறதுல இந்த கண்ணு மூக்கு காது அதெல்லாம் பண்றதே நம்ம வந்து ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கோம். என்ன சொல்றது, நம்ம அதை வந்து நிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த கண்ணுக்கு பின்னாடி போகாத, மூக்குக்கு பின்னாடி போகாத, புலன்கள் இந்திரியங்களுக்கு பின்னாடி நீ செல்லாத, மனதை கட்டுப்படுத்திக் கொள்னு சொல்றோம். எல்லாத்தை விட ரொம்ப முக்கியமான விஷயம் புலன் நுகர்ச்சி என்பது ஆண் பெண் அப்படிங்கிற அந்த அந்த எதிர்பாலினத்தின் மீது ஏற்படக்கூடிய ஒரு கவர்ச்சி அது இருக்கே, அது ரொம்ப ரொம்ப மோசமான நம்மள வந்து கீழ் நிலையில் கொண்டு தள்ளிவிடும். ராவணன் சரியான உதாரணம். தர்மத்திற்கு ராமன்னா தர்மமற்ற விஷயத்திற்கு இந்த அதிகாரத்திற்கு அவன்தான் உதாரணமாக நமக்கு கிடைப்பான். எத்தனையோ பெரிய சிவ பூஜையெல்லாம் பண்ணி எல்லாம் இது பண்ணி எல்லா சித்திகள்லாம் அவன் வந்து கிடைச்சிருந்த திறமைகள்லாம் இருந்து இந்திராதி தேவர்களை எல்லாம் தன்னுடைய ஏவலுக்கு வைத்துக் கொண்டு அத்தனை நவக்கிரகங்களும் தன்னுடைய அரண்மனையில் தன்னுடைய அரியாசனத்தின் படிக்கட்டுகளாக வைத்தான் அப்படின்னு எல்லாம் சொல்லி கடைசியில என்ன ஆனா ஒரே ஒரு தப்பு பண்ணான். அடுத்தவனுடைய மனைவியை நினைத்து பார்த்தான், அவளை அபகரித்து வந்தான். அவ்வளவுதான். அந்த ஒரு தவறு அவனுடைய அத்தனை புகழையும் இல்லாமல் செய்து விட்டது. மிருக வாழ்க்கைக்கு சமானமான ஒரு வாழ்க்கை அவனுக்கு அந்த நொடியிலிருந்து அவனுக்கு ஏற்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப புலன் இன்ப நுகர்ச்சி என்பது மிருகங்களுக்குத்தான், அது எப்படி வேண்டுமானாலும் பண்ணலாம், ஆனால் மனிதனுக்கு கிடையாது அப்படிங்கிறது நமக்கு இந்த உதாரணங்களை வைத்து நமக்கு புரியுறது. அதனாலதான் வையத்துள் வாழ்வாங்கு வாழணும். வாழ்வாங்கு வாழ்வது என்பது இந்த விஷயங்களை கடைபிடித்து வாழ்வாங்கு வாழ்வது அப்படிங்கிறது. பொதுவாக நம்ம சமுதாயத்துல மோர் தேன் ஒன் வைஃப் வச்சுக்கிறதெல்லாம் கூட யாரும் கண்டனம் பண்ணி பெருசா எழுதி பேசுறதெல்லாம் இல்ல. பரவாயில்ல, ஹி கேன் மேனேஜ், சோ ஹி இஸ் ஹேவிங் அப்படி சொல்லிடுவாங்க. ஆனா இன்னொருத்தருடைய மனைவியை நாடுவது என்பதை யாருமே வந்து ஒரு அறத்தோடு கூடிய விஷயமாக பார்ப்பதே கிடையாது. அதே போல எதிர்பாலினத்திற்கும் தான் இன்னொரு வீட்டில் இருக்கக்கூடியவர்களை இணைத்து கூட பார்ப்பது என்பது நம்முடைய சமுதாயத்துக்கு கிடையாது. காரணம் என்ன? காரணம் அதனால் வரக்கூடிய இன்பத்தில் நமக்கு நாட்டம் இல்லை. ஏனென்றால் நமக்கு இயல்பாகவே தெரியும், அறத்தான் வருவதே இன்பம். வேற இன்பம் எல்லாம் நமக்கு நிலையான இன்பம் கிடையாது. இந்த இன்பம் என்பது கொஞ்ச நாளைக்கு இருக்கும். இது காமத்தினால் ஏற்படுகிறது, இது குரோதத்தினால் ஏற்படுகிறது, இது ரஜோகுணத்தினால் ஏற்படுகிறது. கிருஷ்ணர் சொல்றார், காம ஏஷ குரோத ஏஷ ரஜோகுண சமுத்பவ. இதை நீ நிச்சயமாக இதை நீ தள்ளி வெளியே எடுத்தே ஆகணும் கிருஷ்ணா. ஜெகி சத்ரும் மகாபாகோ. இது கிருஷ்ணர் வந்து அர்ஜுனர் இதை பண்ணினார்னு சொல்லல. இந்த கான்டெக்ட்ல பிறனில் விழையாமைக்கு அர்ஜுனனுக்கும் இந்த முடிச்சு போட வேண்டாம். இங்க என்ன கான்டெக்ட்னா, ஆசையையும் கோபத்தையும் விட்டொழிக்க வேண்டும்னு. ஏன்னு சொன்னா, இந்த கெட்டதெல்லாம் நடக்கிறதுக்கு பேஸ் காரணம் என்னன்னா ஆசையும் கோபமும். எனக்கு ஆசை இருக்கு, அந்த ஆசையினால எனக்கு அதை அடையணுங்கிறது இருக்கு. அந்த ஆசை வரும் பொழுது எனக்கு தர்மம் அதர்மம் அந்த விவேகம் கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. இதுக்கு சரியான உதாரணம், எப்பேற்பட்டவனா இருந்தாலும் அவன் வீழ்ந்தே ஆவான் அப்படிங்கிறதுக்கு சரியான இன்னொரு உதாரணம் இருக்காரு. யாரு அப்படின்னு சொன்னா இந்திரன். நாமெல்லாம் பெருசா பேசுறோம், கலி முத்தி போச்சுங்க, பாருங்க எப்படி எல்லாம் கெட்டத்தனம் பண்றான், கலி முத்தி போச்சு அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கலிக்கெல்லாம் முன்னாடியே இது நடந்துருது. இந்திரன் என்ன பண்ணான்? ரொம்ப ஆசை அவனுக்கு. அகலிகைங்கிற மிக மாபெரும் அழகியவும், அவளைதான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தான். ஆனா ஒரு போட்டி வச்சு அந்த போட்டியில ஜெயிச்சா கொடுக்குறேன்னாங்க, ஜெயிக்கல. கௌதமர் தான் ஜெயிச்சார், கொடுத்துட்டாங்க கௌதமர். ஆனாலும் அவளை அடைந்தே தீர வேண்டும் என்று
தந்திரமாக அவளை அடைவதற்கு முற்பட்டு கடைசியில் அந்த அந்த சமயத்தில் கௌதமர் அங்கு வரும் பொழுது அவருக்கு பயந்து கொண்டு தேவாதி தேவர்களுக்கெல்லாம் அவன் ராஜாவாக இருந்தாலும் ஒரு பூனை வடிவெடுத்து அங்கிருந்து ஓடி போயிட்டான்னு புராணம் சொல்றது. என்ன ஒரு கிழி நிலை, ஒரு கேவலமான நிலை. என்ன ஸ்டேச்சர்ல இருந்து எந்த ஸ்டேச்சருக்கு இறங்குறோம் பாருங்க. எவ்வளவு கேவலமான விஷயம் அது. எதனால்? மாற்றான் மனைவியை விரும்பிய காரணம். எந்த காரணத்திலும் எந்த இடத்திலும் புராணங்கள் இந்த விஷயங்களை தூக்கி நிறுத்துவது என்பது கிடையவே கிடையாது. தப்புனா தப்புதான். இது தப்பு, இது மாதிரி பண்ணிட்டு அவன் இவ்வளவு அவஸ்தைப்பட்டிருக்கான் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு எடுத்து சொல்லும் பொழுது நமக்கும் சரி, இதெல்லாம் இது நிஷித்தங்கள், இதெல்லாம் நம்ம கடைபிடிக்க வேண்டாத விஷயங்கள் அப்படின்னு நமக்கு புரியுது. இந்த அடையுள்ள இந்த முகவுரையை இந்த அதிகாரத்துக்கு வைத்துக்கொண்டு நாம தொடர்ந்து இப்போ இந்த அதிகாரத்துக்குள்ள பயணம் பண்ணுவோம். முதல் 6 குறட்பாக்கள்ல பிறனில் விழைவது அப்படிங்கறதனுடைய குற்றத்தை அவர் சொல்லி இருக்கிறார். எதனால அது நாம பிறன் மனையை நாடக்கூடாது, நாடத்து தப்புங்கிற விஷயத்த அடுத்தது 7ல இருந்து 10 வரைக்கும் என்ன சொல்றாரு அப்படின்னா, பிறன்மனை விழையாதவனுடைய குணங்களை போற்றி சொல்லுகிறார் அப்படிங்கிற மாதிரி இந்த அதிகாரத்தை அவர் அமைத்திருக்கிறார். முதல் குறள் பார்ப்போம். பிறன் பொருளால் பெற்றொழுகும் வேதமை ஞாலத்து அறம் பொருள் கண்டார் கண் இல். ஞாலத்து அறம் பொருள் கண்டார் கண் பிறன் பொருளால் பெற்றொழுகும் வேதமை இல். இதுதான் கொண்டு கொட்டி பொருள் தெரிந்து கொள்ள வேண்டிய முறை. ஞாலத்து அப்படின்னு சொன்னா உலகத்தில் அப்படின்னு. அறம் பொருள் அப்படின்னா அறநூல்களையும் பொருள் நூல்களையும், அதாவது தர்ம சாஸ்திரத்தையும் அர்த்த சாஸ்திரத்தையும். அறம் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் நான் கடைபிடிக்க வேண்டிய நல்ல குணங்கள், நற்செயல்கள், அந்த நான் என்னுடைய வேல்யூஸ், பண்புகள், இதெல்லாம் அறம் அப்படிங்கிறது சொல்லி கொடுக்குறது. அர்த்த சாஸ்திரம்ங்கிறது எனக்கு என்ன சொல்லி கொடுக்கறது? நான் எப்படி சம்பாதிக்கிறது, சம்பாதிச்ச பணத்தை எப்படி சேர்த்து வைக்கிறது, இந்த சேர்த்து வச்ச பணத்தை நான் எப்படி செலவழிக்கிறது, இந்த விஷயங்களை எல்லாம் எனக்கு இந்த சமுதாயத்தில் நான் எப்படி பொறுப்பான ஒரு மனிதனாக வாழ்வது, இந்த நாட்டுக்கு நான் எப்படி சேவையாற்றுவது, இந்த நாட்டுக்கு நான் என்னுடைய பங்களிப்பை நான் எப்படி கொடுப்பது. யாரும் மியூட் பண்ணாம இருக்கேன். நாட்டுக்கு என்னுடைய பங்களிப்பை நான் எப்படி கொடுப்பது என்ற இந்த விஷயங்களை அனைத்தையும் நாம அர்த்த சாஸ்திரத்துல கத்துக்கணும். இப்ப தர்ம சாஸ்திரத்தையும் அர்த்த சாஸ்திரத்தையும் ஒருத்தன் படிச்சிருக்கான் அப்படின்னு சொன்னா, அறம் பொருள் கண்டார் கண் இல். காண்பதுன்னா என்ன? தர்ம சாஸ்திரம் புக்கு, ஓகே ஐ ஹவ் சீன், மூடி வச்சிடலாம். அர்த்த சாஸ்திரம் புக்கு, ஐ ஹவ் சீன், அப்படி கிடையாது. கண்டார் அப்படின்னா ஒரு ஒன்றத்தையும் படிச்சு அதனுடைய அர்த்தங்களை புரிந்து கொண்டு அந்த அர்த்தங்களை நம்மயமாக்கி அதை நாம் வாழ்க்கையில் கடைபிடிப்பவர், அப்படி புரிஞ்சுக்கணும். ஞானத்து அறம் பொருள் கண்டார்கண் இல். என்ன இல் அப்படின்னா பிறன் பொருளால் பெற்றொழுகும் வேதைமை அப்படிங்கிற. வேதைமை அப்படின்னு சொன்னா அறிவின்மை. அறியாமையினால் ஏற்படக்கூடிய மயக்கமான நிலை, அறிவின் மயக்கம் அப்படிங்கிறது தான் வேதமை. எது பெரிய வேதமை அப்படின்னா, பிறன் பொருளால் அப்படின்னா வேறொருவனுக்கு உரியவள். பொருள் அப்படிங்கிறது அவனுக்கு உரிமை பொருள் அப்படின்னு அர்த்தம். இன்னொருவனுக்கு உரிமை பொருளாக இருக்கக்கூடிய அவனுடைய இல்லாளை பெற்று ஒழுகும் அப்படின்னா விரும்பி அவளை அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு செயலானது. ஒழுகும்னா செயல் அப்படின்னு. அந்த விரும்பி அனுபவிக்கக்கூடிய செயலானது அல்லது விரும்பக்கூடிய செயலானது அறியாமையின் விளைவாகிய மயக்கத்தினால் ஏற்படக்கூடியது. அது அறிவை பெற்றிருக்கக்கூடிய அர்த்த சாஸ்திரத்தையும் தர்ம சாஸ்திரத்தையும் நன்கு கற்றவர்களிடத்தில் இல்லை அப்படின்னு. இப்ப நல்லா படிச்சவன் இந்த தப்பா பண்ண மாட்டான். ஆனா இது பிராக்டிக்கலா அப்படி இருக்கா? இல்ல. நம்ம பாக்குறோம், படிச்சவன் படிக்காதவன் ஏதாவது வித்தியாசமே இல்லை. இந்த தப்பு பண்றதுக்கு என்னன்னாலும் எந்த ஒரு ஸ்திதியில அவர்கள் இருந்தாலும் இந்த மனதை பண்படுத்தாத வரைக்கும் அதனால் ஒரு பிரயோஜனமும் படிப்புனால இல்லைன்னு தெரியுது.
அப்ப அதனாலதான் சொன்னேன், கண்டார் கண்னு சொன்னா வெறும் பார்த்தவன் அப்படின்னு. வெறும் கல்வி என்பது வெறும் படித்து விட்டால் மட்டும் வராது. கல்வி என்பது அறிவாக மாறும் பொழுதுதான் அந்த கல்விக்கு ஒரு பெருமை இருக்கிறது, ஒரு பயன் இருக்குது. கல்வி அறிவாக மாறாத வரைக்கும் அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. நான் எம்ஏ, பிஹெச்டி, டபுள் டாக்டரேட்டு, அப்புறம் ஒரு ஏலேருந்து இசட் வரைக்கும் இருக்கிற எல்லா டிகிரியும் என் பின்னாடி ஒரு வரிசையா வால் மாதிரி நின்னுட்டு இருக்கலாம். என்ன பிரயோஜனம்? அந்த நான் அப்படி இருக்கேன் அப்படின்னு சொன்னா, நான் அவ்வளவு படிச்சிருக்கேன்னு சொன்னா, என்னோட கேரக்டர் தான் எனக்கு வந்து முன்னாடி நிக்கணும். அதுதான் எனக்கு விசிட்டிங் கார்டு. அந்த கேரக்டர் சரியில்லைன்னா, நம்ம படிச்சு ஒரு புண்ணியமும் இல்ல ஆக்சுவலா. இவர் என்ன சொல்றாருன்னா, "நீ படிச்சிருந்தியானா, உண்மையிலேயே நீ படித்திருந்தாய் என்ற அறிவை பெற்றிருந்தாயானால், நீ பிறனுடைய பொருளை பெற்றொழுகும் பேதைமை என்பது அவனிடத்தில் இருக்காது. அப்படி என்றால் சரியானபடி இந்த அறக்கல்வியையும், இந்த உலகியல் கல்வியையும் சரியாக படிக்காதவனிடத்தில் தான் இந்த பேதைமையானது, இந்த அறிவின்மையானது இருக்கிறது." எடுத்த உடனே எங்க குறை அப்படிங்கிறத அழகா சுட்டிக்காட்டு. அவனுக்கு தர்மம் தெரியல. தர்மம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, தர்மவான்களிடம் பழகிதான் தர்மத்தை தெரிஞ்சுக்கணும். தர்மத்தை ஃபாலோ பண்றவங்களோட சேர்ந்து பழகினால் தான் தர்மம் தெரியும். தர்மம்னு எழுதி வச்சுட்டு டெய்லி தர்மம் தர்மம்னு படிச்சுட்டு இருந்தா பிரயோஜனம் கிடையாது. இது தர்மம். ராமாயணத்தை படிக்கணும். எப்படி ராமர் வாழ்ந்தார்? காட்டுக்கு போன்னு சொல்லும்போது எப்படி அவருடைய முகம் எப்படி இருந்தது? அவருடைய சொற்கள் எப்படி இருந்தது? லக்ஷ்மணன் சொன்னதற்கு அவர் என்ன பதில் சொன்னார்? சீதைக்கு அவர் எப்படி மறுமொழி கொடுத்தார்? காட்டில் அவர் எப்படி நடந்து கொண்டார்? அங்கு என்னென்ன விஷயங்கள் யார் யாரிடமெல்லாம் எப்படியெல்லாம் பேசினார்? எப்படியெல்லாம் பழகினார்? தர்மத்தின் உருவமாக இருக்கிறார். அப்படி நமக்கு வந்து இந்தியால நம்முடைய பாரத தேசத்தை பொறுத்தின வரைக்கும் நமக்கு கவலை கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, இந்த மகாபாரதம், இந்த ராமாயணம், இந்த இதிகாசங்கள், புராணங்கள்லாம் நமக்கு ஒரு பெரிய பொக்கிஷம். இதெல்லாம் இப்படி நடந்தது என்று சொல்வதுதான் அந்த இதிகாசங்கள். இப்படித்தான் ஒருவர் வாழ்ந்திருக்கிறார்னா, அந்த எப்படி வாழ்ந்தார்ங்கிறத தெரிந்து கொண்டால் போதும். நாம் வாழ்க்கையை நாம் ஈஸியா நடத்திட்டு போயிடணும். நம்ம நினைச்சுக்கலாம், நமக்கு என்னத்துக்கு நாம என்ன யாரையாவது பார்க்க போறோமா? அது ஒண்ணும் நமக்கு இது இந்த 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 விஷயத்துக்கும் நமக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா என்ன? அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா நமக்கு சம்பந்தம் இருக்கோ இல்லையோ, நாம் எங்காவது யாரிடமாவது நாம் ஒரு 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 சந்தர்ப்பத்துல ஒரு அம்மாவாவோ, ஒரு அக்காவாவோ, ஒரு சித்தியாவோ, ஒரு பெரியம்மாவோ, ஒரு அத்தையாவோ, ஒரு மாமாவாவோ யாருடனாவது பேசும்பொழுது அவர்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரும்பொழுது தர்மம் தெரியாமல் நான் எப்படி அவர்களுக்கு தர்மத்தை எடுத்துச் சொல்வது? அதுக்காகவே படிக்க வேண்டியது இந்த அதிகாரம். இதெல்லாம் பண்ணினா இந்த பாப்பம் எல்லாம் வரும்பா, இதெல்லாம் தப்பு, பண்ணக்கூடாதுன்னு நம்ம ஆத்தென்டிக்கா சொல்லணும். நீ யார் எனக்கு சொல்றதுக்கு? உனக்கு ரொம்ப தெரியுமா அப்படின்னு கேட்டா, எனக்கு தெரியும் திருவள்ளுவர் இப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்றதுக்கு நமக்கு உதவுறதா இல்லையா? அதுக்காகவாவது இதை நாம் படிக்கணும். அதனால தர்ம சாஸ்திரத்தையும் இந்த அர்த்த சாஸ்திரத்தையும் நன்றாக படித்தால் இந்த எண்ணம்ங்கிறதே வராதுங்கிறது தான் அவருடைய பாயிண்ட். காமசாஸ்திரத்தை ஏன் விட்டுட்டார் அப்படின்னா, காமசாஸ்திரத்துல பரகீயம் அப்படின்னு ஒரு டாபிக்கே இருக்கு. அதாவது காமம் என்று ஆல் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி காமம் என்று வரும்பொழுது எது தவறு எது சரி என்பதை அங்கு சொல்ல முடியாது. அதனால்தான் கிளியரா சொல்லிட்டார் வள்ளுவர். அர்த்தத்தையும் பொருளையும் அறத்தையும் பொருளையும் அறிந்தவன் எப்படிப்பா தப்பு பண்ணுவான்? தப்பே பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு வேற எங்கேயாவது சான்று இருக்கா அப்படின்னா, என்ன காரணத்தினால தப்பு பண்ண மாட்டான்? அதுக்கு ஒரு சான்று கேட்கலாமா அப்படின்னா, முன்னாடி அதிகாரத்துல சொல்லிட்டார். ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர். ஒழுக்கத்தை சுருக்கிக் கொள்ள மாட்டார்கள் அப்பா அவர்கள். உறவோர். உறவோர்னா யார் சொன்னேன்? மனதைரியம் மிக்கவர்கள். ஏன் சுருக்கிக் கொள்ள மாட்டார்கள் அப்படின்னா, இழுக்கத்தின் ஏதம் படுவாக்கு அறிந்து. எவ்வளவு இழிநிலைக்கு என்னை தள்ளும் என்பது இழுக்கம் என்பது எனக்கு தெரியும். அந்த தெரிந்த காரணத்தால் மனதில் உறுதியோடு நான் ஒழுக்கத்தை ஒரு நாளும் விடமாட்டேன் அப்படிங்கிற உறுதி ஒருத்தனுக்கு எப்படி வரும்னா, அப்படி படிச்சாதானே வரும். இல்லைன்னா எப்படி வரும்? அப்போ எதனால அறத்தையும் பொருளையும் கண்டார்கண் இல்லைன்னா இதனாலதான். ஏனென்றால் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கு அறிந்து. நீங்க கனெக்டிவிட்டி பிட்வீன் த குறள் அதிகாரம் பார்க்க ஆரம்பிச்சா, இந்த திருக்குறள் மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் நூலே இருக்காது என்னை பொறுத்தின வரைக்கும். கனெக்ஷனே இல்லாம அங்கங்க 10 குறள் மனப்பாடம் பண்ணணும்னு வச்சோம்னா அது ரொம்ப ட்ரையா தான் இருக்கும். அப்படி ஆனா நம்ம இப்படித்தான் திருக்குறளை வந்து ஸ்கூல்ல தான் நம்ம படிச்சிருக்கோம். 4 குறள் 5 குறள் நமக்கு மனப்பாடத்துல இருக்கும். டக்குன்னு படிச்சு மனப்பாடம் பண்ணி ஒரு 2 மார்க் வாங்கி திருக்குறள் ஈஸியா நமக்கு மார்க் வேற கொடுத்துரும். 2 மார்க்ஸ் வாங்குறது ரொம்ப ஈஸி.
அப்படி படிச்சுடுறோம். ஆனா அப்படி இல்லாம இப்படி எடுத்து கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப சுவையான ஒரு விஷயமாக இது இருக்கு. அடுத்தது பார்ப்போம். 142. அரண் கடை நின்றாருள் எல்லாம் பிறன் கடை நின்றாரின் பேதையார் இல். அரண் கடை அப்படின்னு சொன்னா பாவம் செய்பவர்கள் அர்த்தம். அறம் அப்படிங்கிற லிஸ்ட்லயே இல்லாதது அதுனா எதுன்னா பாவம். அரண் கடைன்னா கழிச்சு கட்டினது, கடை கடாசினதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அரண் கடை. அரண்லயே இல்ல, அறத்திலேயே இல்லாதது எதுன்னா பாவம். அறம் என்றால் புண்ணியம். அறம் செய்வது என்பது புண்ணியத்தை செய்வது, நல்ல விஷயங்களை நற்செயல்களை செய்வது, அது புண்ணியத்தை ஈட்டித்தது. அறமே இல்லை அப்படின்னா பாவம். இங்க அரண்கடை நின்றாரும் எதனால எதனால அவன் பாவம் செய்வான்? பரிவேலழகர் அழகா போடுறார். அவர் விடமாட்டார். ஒரு குரல்லையும் இந்த விஷயத்த சொல்லிக்கொண்டே இருப்பார். எதனால சொல்றாரு, எதனால அவன் பண்றான்னா காமம்ங்கிற காரணத்தினாலதான்ப்பா அவன் பண்றான். கிருஷ்ணர் அதையேதான் சொல்லுவார் எப்ப பார்த்தாலும், காமத்தை ஒழிக்கணும், காமத்தை ஒழிக்கணும் அப்படின்னு. இப்ப காமத்தின் காரணத்தால் பாவம் செய்கிறான் ஒருத்தன். நம்ம பாவம்னு சொன்ன உடனே இந்த இனக்கவர்ச்சியினால் ஏற்படக்கூடியதுதான் காமம்ங்கிறது இல்லை. எல்லாமே இச்சா சக்தின்னு ஒரு சக்தியே வச்சுட்டு இருக்கோம் நம்ம. ஆனா அந்த இச்சா சக்தி எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது இருக்கு. எதிர்பார்த்தாலும் இச்சைப்படுவது என்பது மிருக குணம். இன்னதுக்குத்தான் நமக்கு இச்சைப்படுறதுக்கு யோக்கியத்தை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது தான் மனித குணம். காமத்தின் காரணத்தினால பாவம் செய்பவர்கள்ல ஒரு லிஸ்ட் வச்சோம் அப்படின்னு சொன்னா, ஆசைப்பட்டு ஏதோ தப்பா பண்ணிடுறான், எல்லா பாவமும் பண்றான். அதுல எல்லாத்துலயும் எல்லாம் அப்படின்னா அந்த லிஸ்ட்ல எல்லாத்துலயும் பிறன் கடை நின்றாரின் பேதையர் அப்படி. இங்கேயும் பேதையர், இங்க பேதையர் அப்படின்னு சொல்லும் போது அறிவிலி, முட்டாள் அப்படின்னு திட்டுறாரு. எதுக்குன்னா பிறன் கடை நின்றான். பிறன் கடைனா அடுத்தவனுடைய மனைவிக்கு ஆசைப்பட்டு அவனுடைய வீட்டு வாசல்ல போய் நிக்கிறானா இல்லையா, அவன்தான் இருக்கிறதுலயே ரொம்ப முட்டாள், இருக்கிறதுலயே ரொம்ப பேதை. பேதைன்னா அறியாமையில் இருக்கக்கூடியவன், அறிவு கட்டவன் அப்படின்னு திட்டுறார். அவனை எவ்வளவு கோபத்தோட அவர் பேசுறார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். காமம் அப்படிங்கிறது நமக்கு பல விஷயங்களை அடைவதற்காக இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு உணர்ச்சி. நான் ஒண்ணும் இல்லை, என் உடம்ப நான் சுத்தமா வச்சுக்கணும்னா கூட அதுக்குமே எனக்கு ஒரு இச்சைக்கிறது இருக்கணும். காமம் என்பது வேற அதுக்கே எனக்கு ஒரு விளைவு இருக்கணும், ஒரு இச்சை இருக்கணும், எழுந்துக்கணும், போகணும், ஒரு ஒரு பாத்திங்கிற ஒரு விஷயத்தை நான் பண்ணணுமா இல்லையா? காமம் என்பது இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வரமாக இருக்கும் சமயத்தில் நாம் சரியாக உபயோகப்படுத்தலைன்னு சொன்னா அதுவே நமக்கு சாபமாக முடிந்துவிடும். இருக்கிறதுலயே மோசமான ஒரு தப்பு ஒருத்தன் பண்றான் அப்படின்னா எந்த தப்பு அப்படின்னா பிறன் கடை நிற்பது அப்படின்னு. இவர் இலங்கை ஜெயராஜ் ஐயா ரொம்ப அழகா சொல்லுவார். பிறன் கடைன்னா முன்வாசல்ல கூட நிக்க மாட்டான், அவன் புழக்கடையில தான் நிற்பான். ஏன்னா முன்வாசல்ல நின்று உன் மனைவி எனக்கு பார்க்கணும்னு சொல்ல முடியுமா? அடிக்க மாட்டாங்களா? பின்வாசலில் நின்று அந்த மனைவியை பார்ப்பான். எப்படியோ பல உரையாசிரியர்கள் ஒவ்வொருவர் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறார்கள். இங்க விஷயம் என்னன்னா அடுத்தவனுடைய வீட்டு வாசலில் இந்த காரணத்திற்காக அவன் மனைவியை பார்க்க வேண்டும் என்ற, அல்லது மனைவியை விரும்ப வேண்டும் என்ற காரணத்திற்காக, அல்லது மனைவியை விரும்பி இருக்கிறானே அவன்தான் மிக மிக மோசமான ஒரு பேதை. பேதை அப்படின்னா அறியாமையில் இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இதுக்கும் ஒரு உதாரணம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்திரனை தான் கொடுக்கணும். சேம் ஸ்டோரி. அகலிகையை விரும்பி கௌதமருடைய வீட்டு வாசலில் நின்றானே, அப்படிதானே நின்றான். தூக்கிண்டு எல்லாம் போகல, அவங்க வீட்டு வாசல்ல நின்று கௌதமர் மாதிரி வேஷம் போட்டுக்கொண்டு உள்ளே நுழைந்தான். அது எவ்வளவு ஒரு அறியாமையின் உச்சமாக இருக்க முடியும். அவனுக்கு தெரியாதா? இப்ப நான் பொதுவா நினைச்சுப்பேன், இந்த டிவில எல்லாம் காட்டுறாங்கல்ல, இந்த வீட்டுல இருந்து இவ்வளவு திருடின்னு போயிட்டாங்க, அந்த வீட்டுல இருந்து இவ்வளவு திருடின்னு போயிட்டாங்க. என்னைக்காவது மாட்டுவோன்னே தெரியாதா? தெரியாமையா திருடுறாங்க? தெரிஞ்சு கொண்டே திருடுறாங்களே, எப்படி தெரிந்து கொண்டே இந்த மாதிரி தவறுகள் செய்ய முடியறதுன்னு அது கிருஷ்ணர் தான் சொல்லிட்டார். அதுக்கு பதில் காமேஷ குரோதேஷன் பதிலே அதுதான். அதனால இந்திரன் தான் இதுக்கும் சரியான ஒரு உதாரணமாக இருக்கிறார். அடுத்தது பார்ப்போம். 143. வெளிந்தாரின் வேரல்லர் மன்ற தெளிந்தாரில் தீமை புரிந்தொழுகுவார். இன்னும் கொஞ்சம் அடுத்த இது போறார். திருவள்ளுவர் நம்மள இன்னொரு சினாரியோ காட்டுறாரு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சீன் காட்டுறாரு. இன்னொரு சினாரியோ என்ன காட்டுறாரு அப்படின்னு கேட்டா, தெளிந்தாரில் அப்படிங்கிற. தெளிந்தார்னு சொன்னா என்ன அர்த்தம்னா
சந்தேகமே படாம நம்பக்கூடிய ஒருத்தர், ரொம்ப நம்பிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு நண்பன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த நண்பன் இல் அப்படின்னா தெளிந்தார் இல், அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய இல்லாள் அவள் தெரிந்தாரில் தீமை புரிந்து ஒழுகுவார். அந்த இல்லாளை விரும்பக்கூடிய ஒரு தீமையை புரிந்து அப்படிப்பட்ட ஒரு செயலை செய்பவன் இருக்கிறானே, அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? விழிந்தாரில் வேறல்லர். விழிந்தார் அப்படின்னு விழிந்தாரின் வேறல்லர். விழிந்தார்னு சொன்னா இறந்து போனவன். அவன் செத்தவனுக்கு சமம் அப்பா. அவன் செத்த பிணம், நடைப்பிணம். அதுதான் அவனுக்கு கொடுக்கக்கூடிய. போன இதுல சொன்னார் அவன் ஒரு பேதை அப்படின்னு சொன்னார். பிறன் கடை நிற்பவன் ஒரு அறிவு இல்லாதவன் அப்படின்னு. இங்க நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு நண்பனின் வீட்டில் அவன் இந்த தப்ப செய்யறான் அப்படின்னு சொன்னா, அப்ப அவன் இறந்தவனுக்கு சமமானவன். நிறைய இடங்கள்ல திருவள்ளுவர் கோபத்தை வெளிப்படுத்துகிறார். இந்த இறந்தவர்ங்கிற விஷயத்தையே வேறு வேறு இடங்கள்ல வேற வேற குறட்பாக்கள்ல அவர் காட்டுறார். இந்த மாதிரி ஏன்னா ஒரு அறத்தை கடைபிடிக்கவில்லை என்றால் இந்த மனித பிறவி கொடுத்து உனக்கு என்ன புண்ணியம், என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. இழி பிறப்பாகிவிடும் அப்படின்னு எல்லாம் நமக்கு இதுல எல்லாம் ஒழுக்கத்தும் போது பாக்குறோம். ஒழுக்கம் உடைமை குடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாயிடும். இந்த பிறப்பு கொடுத்ததே உனக்கு வேஸ்ட் அப்படின்னு தானே சொன்ன. அந்த மாதிரி இந்த இடத்துல என்ன சொல்றாரு, நீ செத்த பணத்துக்குத்தான் சமானம் அப்படின்னு. அதாவது பிறனில் விழைவது, பிறனுடைய இல்லறத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணை விரும்புவது என்பது மிக தீய குணம். அது ஒரு நாளும் என்கரேஜே பண்ண முடியாது. இது என்னன்னா தப்பு செய்யறது வேற, தப்பு செய்யறதுங்கிறது வேற, துரோகம் செய்யறதுங்கிறது இது துரோகத்துல சேர்ந்தது. அவன் நம்பிக்கையோடு வீட்டுக்கு வரலாம் போகலாம் அப்படின்னு ஒரு அனுமதி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நண்பனின் நம்பிக்கையை கெடுக்கக்கூடிய விஷயமாகத்தானே அது இருக்கிறது. அதனால அந்த நம்பிக்கை என்பது ரொம்ப ரொம்ப காப்பாற்றப்பட வேண்டிய ஒரு விஷயம் நட்பில். இன்னொரு விஷயம் பரிமேலழகர் சொல்ற, உயிரோட இருக்கிறதுக்கான நோக்கம் தான் என்ன? ஒருத்தனுக்கு உயிர் இருக்கிறதுக்கான நோக்கம் தான் என்ன? ஏன் இவர் விழிந்தார்னு சொன்னார்? அதுக்கு ஒரு காரணம் வேணும் இல்ல? செத்து போனவன்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் வேண்டாமாண்ணா? உயிரோட இருக்கிறதுக்கு என்ன நோக்கம்னா, அறம் பொருள் இன்ப பயன்களை அவன் அடைய வேண்டும். அப்படித்தானே அவன் உயிரோட இருக்கிறதுக்கான ஒரு அடையாளமா இருக்க முடியும். அவன் அறத்தை செய்ய வேண்டும், பொருளை உபயோகித்து அவன் சில காரியங்களை செய்ய வேண்டும், இன்பத்தை அனுபவிக்கும், முறையான அறத்தோடு கூடிய இன்பத்தை அனுபவிக்க வேண்டும்ங்கிறதெல்லாம் அவனுக்கு உயிரோட இருக்கிறவன் செய்யக்கூடிய விஷயங்கள். நாம எல்லாரும் இப்ப இருக்கோம்னா காத்தாலேயும் சாயந்தரம் வரைக்கும் இந்த அறம் பொருள் இன்பம்ங்கிற 3 விஷயத்துக்குள்ளதான் நம்மளோட அத்தனை வேலைகளும் அப்படியே சுழன்று கொண்டு இருக்கிறது. ஆனா செத்து போயிட்டான் அப்படின்னு சொன்னா இந்த பயன்கள் அவனுக்கு இருக்காதா இல்லையா? இந்த எந்த பயன்களும் அவனுக்கு அனுபவிக்க முடியாது. அறமும் இருக்காது, பொருளும் இருக்காது. அவன் இன்பம் என்று நினைக்கக்கூடியது உண்மையில் அவனுக்கு இன்பத்தை தராது. அப்படிங்கிறதுனாலதான் அது அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அவனுக்கு உயிர் என்பது இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன? அதனால்தான் விழிந்தார் அப்படின்னு போட்டுட்டாரு. அடுத்தது பார்க்கலாம். 144. எனை துணையராயினும் என்னாம் தினை துணையும் தேரான் பிறனில் புகழ். தினை துணையும் தேரான் பிறனில் புகழ் எனை துணையர் ஆயினும் என்னா. இது அடுத்த டைமென்ஷன். அன்பனா இருக்கக்கூடியவன் நம்பிக்கை துரோகம் செஞ்சா அவன் பணத்துக்கு சமானம் அப்படின்னு சொல்லிட்டாரா? இங்க என்ன சொல்றார்? பெரிய இணை துணையர் அப்படின்னு சொல்றார். இணை துணையர்னா ரொம்ப பெரிய ஆள், சமுதாயத்துல ஒரு பெரிய பதவியில இருக்கார், நல்ல புகழ் இருக்கு, நிறைய படிச்சிருக்கார், நிறைய பேர்கிட்ட செல்வாக்கு இருக்கு, பெரிய பொலிட்டிக்கல் இதுவா கூட இருக்கலாம், இல்ல பியூரோக்ராட்டிக்கல் பர்சனா இருக்கலாம், என்னவோ இருக்கான். அவனுக்கு ஒரு பெரிய பெருமை இருக்கு. ஆயினும் என்ன அப்படின்னா, இருந்தாலும் என்ன, நீ எதை வச்சிருந்தா உன்னை மதிப்போம் தெரியுமா? ஒழுக்கம் இருந்தாதான் மதிப்போம். ஒழுக்கம் இல்லை என்றால் உன்னை மதிப்பதற்கு இல்லை. அதுதான் இங்க சொல்லக்கூடிய விஷயம். தினை துணையும் தேரான். திணைனா உங்களுக்கு தெரியும், திணைங்கிறது ஒரு தானியம். எத்தனூன் இருக்கும், ரொம்ப குட்டியா இருக்கும். அந்த அளவு கூட தேரான்னா யோசிக்க, அந்த அளவு கூட யோசிக்காம பிறன் இல் புகழ், இன்னொருத்தரோட வீட்டுல இருக்க, இல்லைனாலே இங்க இல்லாள்னு புரிஞ்சுட்டு இருக்கும். இல்லம், இல்லத்தை ஆளக்கூடிய இல்லாள், அந்த இல்லாளை நோக்கி அந்த வீட்டுக்குள்ள போறோம். அந்த இல்லாளை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு உள்ள போறோம். அப்படி புரிஞ்சுட்டா ஈஸியா நமக்கு இது புரியும்.
எதனால பண்றாங்க அப்படின்னா பரிமேலழகர் சொல்றார், காம மயக்கத்தால். எங்கேயும் காமத்தை வந்து அவர் இந்த அதிகாரம் பூரா நம்ம மனசுல இறக்குறார். அப்படி இந்த விஷயங்கள் பூரா எதனால வருதுன்னா காமத்தினால் தான் வருகிறது. அதனாலதான் காமத்தை விட்டொழிக்க வேண்டும் அப்படிங்கிறது. இங்க காம மயக்கத்தால் சிறிதும் சிந்திக்காமல், கொஞ்சம் கூட யோசிக்காம மற்றவனுடைய மனைவியை விரும்பக்கூடியவன் எவ்வளவு சிறப்புகளை இந்த உலகத்தில் பெற்றிருந்தாலும் என்ன பயன்? என்னா அப்படின்னா என்னப்பா அதனால? என் ஆம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். என் ஆம், என் பிளஸ் ஆம் அப்படின்னு போட்டா என்னவா அப்படின்னு. என்ன பிரயோஜனம் அதனால? இப்ப சமூகத்துல பெரிய ஒரு பதவியில இருக்கும். அந்த பதவிக்கு என்ன அழகு? அந்த பதவியில இருக்கக்கூடியவர்களை மற்றவர்கள் பின்பற்றுவதுதான் அந்த பதவிக்கு அழகு. எத்யதாச்சரதி சிரேஷ்டக தத்ததேவே தரோஜனக, கிருஷ்ணர் சொன்னார். இந்த சிரேஷ்டனை தான்ப்பா எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க. அதனால இந்த சிரேஷ்டனா இருக்கக்கூடியவனுக்கு பொறுப்பு உண்டு. அவன் சரியான ஒரு நன்னடத்தையோடு இருக்க வேண்டும். அவன் எல்லா கெட்டத்தனமும் பண்றான் அப்படின்னு சொன்னா அப்புறம் அந்த அந்த உயர்ந்த நிலை அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தமுமே இல்லையே. அதனால என்ன பிரயோஜனம்? அது கேள்வியாக வருகிறது. முதல்ல எனை துணையர்னு ஆரம்பிச்சார். அந்த ஒரு மரியாதையோட 6 விகுதி போட்டு ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் திணை துணையும் தேரான்னு போடுறார். நீங்க கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். தேரான்னா இன் விகுதி போடுற. அதுல அங்க மரியாதையோட அவருன்னு ஆரம்பிச்சுட்டு அவன்னு முடிக்கிறார். என்ன காரணம்னா பரிமேலழகர் சொல்ற மரியாதை கெட்டு போயிடுத்தவனுக்கு, அதனால அவனுக்கு அவன் அப்படிங்கிற விகுதி, அந்த தேரான்கிற விகுதியை போடுறேன். இப்போ ஒருத்தனை மதிச்சு பேசணும் அப்படின்னா எப்படி எப்படி இருந்தா மதிச்சு பேச முடியும்? அவனுக்கு அந்த ஒழுக்கம்ங்கிறது இருந்தா தான் மதிச்சு பேச முடியும். இந்த ஒழுக்கம்ங்கிறது இல்லை அப்படின்னா மதிக்கிறதுங்கிறது இருக்காது. சமுதாயத்தில் மதிப்பு. உங்களுக்கு எல்லாருக்கும் மனசுல ஒரு விஷயம் ஓடும். உங்களுக்கு இல்லை, எனக்கும் ஓடித்தான் இந்த அதிகாரத்தை நானும் படிச்சேன். ஆனா இன்னைக்கு இருக்கிற ரிலவென்ட் சிச்சுவேஷன் அப்படி இல்லையே. எல்லா தப்பும் யார் பண்றாலோ அவங்களுக்கு தான் கை ஓங்கி இருக்கு அப்படின்னு. தர்மம் அப்படிங்கிறது டைரக்டா அதுக்கு வந்து அதனோட எஃபெக்டை வந்து சொசைட்டில பார்க்க முடியும்னு சொல்ல முடியாது. சொசைட்டி அப்படித்தான் இருக்கும். ஆனா தர்மத்தை கடைபிடிப்பவர்கள் இந்த தர்மத்தை விடாமல் கடைபிடித்து தர்மத்தை காப்பாற்றுவார். அதுதான் ரொம்ப முக்கியம். தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதக. தர்மத்தை நாம தான் காப்பாற்ற வேண்டும். அதற்காகவாவது ஒரு கூட்டம் நாம இதை படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் நமக்கு நாம 10 பேர்கிட்ட சொல்லுவோம், அந்த 10 பேர்கிட்ட சொல்லுவா. இது வந்து ஒரு செயின் மாதிரி இந்த ரியாக்ஷன் போயிட்டே இருக்கும். இதுவும் நடக்கட்டுமே, இது ஸ்லோவா நடந்தாலும் பரவாயில்ல, இது நடக்கட்டும் அப்படிங்கிறதுதான் மாபெரிவா. அதனாலதான் நிறைய பூர்த்த கர்மாக்களை எல்லாம் ஆரம்பிச்சு நிறைய இடங்கள்ல பண்ண சொன்னார். இன்னைக்கு மாபெரிவான்னு ஒருத்தர் இல்லைன்னா நம்ம யாருமே வந்து திருப்பாவை திருவெம்பாவை எல்லாம் படிக்கவே மாட்டோம். அபிராமி அந்தாதிய படிக்கவே மாட்டோம். என்ன காரணம் தெரியுமா? அது எல்லாமே வந்து கால மாற்றத்தின் காரணமாக இந்த பக்தி நூல்கள் எல்லாம் யாரும் பாடாமல் அப்படியே கடந்து போய்கொண்டிருந்தது. அவர்தான் அதை ரிவைவ் பண்ணி இதெல்லாம் படிச்சா. எனக்கு ரேவதி சங்கரன் ரொம்ப அழகா உபன்யாசம் பண்ணுவாங்க. அவங்க ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க, நான் வந்து திருப்பாவை பாடி மகாபெரிவா கிட்ட இருந்து ஒரு வெள்ளி காசு பாடினா காசு, குழந்தைகள்லாம் வந்து பாடினா இந்தான்னு ஒரு காசு, அந்த காசுக்கு ஆசைப்பட்டு இந்த குழந்தைகள் 30 பாட்டையும் பாடி கொண்டு போய் ஒரு ஒப்பிச்சு அதுக்கு ஒரு வெள்ளி காசு தங்க காசு இதுக்கு ஸ்பான்சர். அவருக்காக ஒரு பைசா கிடையாது. இந்த தர்மத்தை வளர்ப்பதற்காக நிறைய பேர் அவருக்கு உபகாரம் பண்ணி இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்னன்னா இது மாசா வராது, கொஞ்சமா வரட்டும். நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. என்ன காரணம்னா ஸ்ட்ராங்கா இருக்க அந்த சொசைட்டி ஸ்ட்ராங்கா அறிவுல. அதான் ரொம்ப முக்கியம். அதனால இங்க என்ன சொல்ல வர்றாரு இன்னும் அடுத்தது பார்க்கலாம். இந்த குறள்ல அதோட பிரிச்சுக்கலாம். 145 பார்க்கலாம். எளிதென இல்லிறப்பான் எய்தும் எஞ்ஞான்றும் வெளியாது நிற்கும் பழி. எளிதென இல்லிறப்பான் எய்தும் எஞ்ஞான்றும் விழியாது நிற்கும் பழி. இதை எப்படி கொண்டு கூட்டி பொருள் சொல்றதுன்னா, எளிதென இல்லிறப்பான் எஞ்ஞான்றும் விழியாது நிற்கும் பழி எய்தும் அப்படின்னு பொருள் புரிஞ்சுக்கணும். அதாவது எளிது, இது ரொம்ப ஈஸி. என்ன, எனக்கும் அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணும் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணுக்கும் என்ன பிடிச்சிருக்கு, யார் இதுல என்ன சொல்றதுக்கு இருக்கு, எங்களுக்கு பிடிக்குது நாங்க பண்றோம் அப்படி. இது ரொம்ப எளிது, இதை பண்றது ரொம்ப ஈஸி, ஒன்றும் கஷ்டமே கிடையாது. இது ஒரு ஆங்கிள் ஆஃப் திங்கிங். எளிது, இந்த விஷயம் அடைவது என்பது எளிது அப்படின்னு நினைச்சு
அடுத்தவனுடைய மனைவியை விரும்புவது அப்படிங்கிற ஒரு வேலையை செய்யறானே, அவன் எய்துவான். என்ன எய்துவான் அப்படின்னாக்க, எஞ்ஞான்றும் விழியாது நிற்கும் பழி. எந்த காலத்திலையும் அழியாமல் அவன் மீது பழியானது நிற்கும் அப்படின்னு. இது எளிதுக்கு ஒரு ஆங்கிள் சொல்லியிருக்கு. இன்னொரு ஆங்கிள் என்ன அப்படின்னா, அந்த பெண்ணுக்கு உரியவன் ரொம்ப வலிமையானவன் அல்ல. நான் வலிமையானவன். அவன் வெறும் எளிமையானவன். அவனை நான் ஈஸியா வென்றுவிட்டு அந்த பெண்ணை நான் எனக்கு விருப்பம் போல நான் அபகரித்துக் கொள்ளலாம். அப்படி நினைப்பது எளிது. இது ரொம்ப எளிது அப்படின்னு நினைத்து ஒரு இல்லத்தில் இருக்கக்கூடிய அந்த தர்மத்திற்கு துணையாக இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை துணையை நான் அபகரிக்கிறேன் அப்படின்னு சொன்னா எந்த காலத்திலையும் என்னுடைய பழியானது போகவே போகாது. செயற்பாலதோறும் அரணே ஒருவர்க்கு உயர்பாலதோறும் பழி. அதுதான் அரண் வலியுறுத்தல்ல பார்த்த முக்கியமான விஷயம் கடைசி. அப்ப என்ன அர்த்தம்னா, நான் பழிக்கு அஞ்சணும் இல்லையா? பழியஞ்சி பார்த்தூன் உடைத்தாயின் அப்படின்னு இல்லறத்தானுடைய தர்மத்திலேயே சொல்லியிருக்கு. பின் விளைவுகளையே நினைக்காமல் நான் ஈஸியா இந்த விஷயத்தை அடைஞ்சுடலான்னு நினைச்சு ஒரு அடுத்தவனுடைய மனைவியை நாடுகிறவன் இருக்கிறானே, அவன் மீது ஏற்படக்கூடிய பழி எந்நாளும் மாறாது. அப்படி பழின்னு சொல்றது என்னன்னா, மற்றவர்களால் தூற்றப்படுவது. நீங்க யாராவது ஒருத்தர் ராவணனை ஒரு நாளாவது ராவணன் நம்ம ரொம்ப நல்லவன் அப்படின்னு நினைக்க முடியறதா? நம்மளால நினைக்கவே முடியுது. இந்த சீதா மாதாவை எவ்வளவு கஷ்டப்படுத்தினான். இத்தனைக்கும் அவன் கஷ்டப்படுத்தல. அவன் என்ன பண்ணான்னா, கொண்டு போய் நல்ல ஒரு பெரிய சோலையில வச்சான். நல்ல கூல் பிரீஸ், நல்லா அழகா கண்ணுக்குலாம் குளிர்ச்சியா பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வச்சான். ஆனா அங்க அரக்கிகளை இது போட்டான். ஆனா அவளுக்கு அந்த இடத்துல எல்லா ஃப்ரீடமும் கொடுத்தான். அவளை தன்னை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக அவன் வெயிட் பண்ணிட்டு அங்க கொண்டு போய் வச்சான். அவன் சிறையில எல்லாம் அடைக்கல. ஆனா அவன் என்ன தப்பு பண்ணான்? அவள் விருப்பம் இல்லாமல் அல்லவா அவளை தூக்கி கொண்டு வந்தான். அதுதானே ரொம்ப முக்கியம். விருப்பமே இல்லாமல் அவளை அங்கிருந்து அபகரித்து வந்தான். என்ன நினைச்சுட்டு வந்தான்? வெறும் ஒரு மரவுரி தரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாதாரண மானிடன் இவன் என் முன்னால் நிற்கக்கூட முடியாது. இவனை நான் ஈஸியாக வென்று விடலாம். இவனெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. நான் அப்படியே தூக்கின்னு போயிடலாம் அப்படின்னு அவளை இழுத்து தன்னுடைய மடியில் வைத்து புஷ்பக விமானத்தில் அவளை முடியை பிடிச்சு இழுத்து அவளை அவ்வளவு கொடுமைப்படுத்தி கொண்டு போய் தன்னுடைய இதுல கொண்டு போய் வச்சுட்டான். அவன் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல சொல்ல கொண்டு போய் வச்சு. அப்ப நமக்கு அவன் மேல ஒரு புகழ் இருக்கா, பழி இருக்கா? பழிதான் இருக்கு. எளிது என்று நினைத்து அவன் ஒரு காரியத்தை செய்தானே, அதனால் அவனுக்கு மீது ஏற்பட்ட பழியானது இன்றளவும் அப்படியேதான் இருக்கிறது. இங்கேயும் நீங்க இந்திரன் எடுத்துக்கலாம். நம்ம இந்த கண்டெம்பரரியா இருக்கக்கூடிய எந்த ஒரு உதாரணத்தையும் இதற்கு எடுத்துக்கொள்வதற்கு அவ்வளவு சுலபமா நமக்கு மனசுக்கு ஏத்துக்க முடியல. ஏன்னு சொன்னா, இப்ப இருக்கக்கூடிய எந்த ஒரு இதையும் ஃபிட்டின் பண்ணி பார்க்க முடிகிறது. அதனாலதான் புராணங்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து அங்கிருந்து எடுக்கிறேன். ஏன்னா அது நமக்கு படிப்பினையை கொடுக்கிறது. அதுக்காக தான் அங்கிருந்து எடுக்கும். அப்போ இந்திரனை எடுத்துக்கோங்க. இந்திரன் மீது இன்றளவும் நமக்கு இன்னைக்கு கூட இந்திரன் இந்த விஷயத்தை நாம இப்ப சொல்லிக் கொண்டிருக்கிற விஷயத்தை கேட்கும் பொழுது அவனுக்கு கொஞ்சம் வெக்கமாத்தான், ஐயோ இப்படி பண்ணி தொலைச்சேனே. ஏனென்றால் அந்த ஸ்டேச்சர் போயிடுத்துன்னு நான் சொன்னேன் இல்லையா? அதனால அந்த விழியாது நிற்கும் பழி அப்படின்னா ஒரு நாளும் போகவே போகாது. ஒரு நாளும் அந்த பழியானது அவனுக்கு போகவே போகாது என்பது கருத்து. இப்போ மீதி இருக்கிற குறட்பாக்களை நாம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் எனக்கு. புவனேஸ்வரி சொல்றேன். அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை, பொழுதெல்லாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம், கருமயோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருளாய், குறிகுணம் ஏதும் இல்லதாய் அனைத்தாய் புலவிடு தனிப்பரம்பொருளே, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பரிதி முன் பணியே போல, நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டும் அன்னாய், மூர்த்தி எல்லாம் வாழி
எங்கள் மோன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஓதற்கு எளிதாய் உணதற்கு அரிதாகி, வேதப் பொருளாய் மிக விளங்கி, தீதற்றோர் உள்ளுதொறும் உள்ளுதொறும் உள்ளம் உருக்குமே. வள்ளுவர் வாய்மொழி மாண்பு. திருவள்ளுவர் திருமலரடிகள் போற்றி போற்றி. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். வாழ்க வள்ளுவம், வளர்க மனிதநேயம். ஹரி ஓம். நன்றி எல்லாரும்.